அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் மார்னிங். இன்றைக்கு போன கிளாஸ் நாங்கள் படித்தோம் 16வது கூட்ட மூலகம். அதில் ஆக்சிஜன் சல்ஃபர் ரெண்டுமே நல்ல கிளியர் ஆகிக்கோம்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இது ரெண்டுமே முக்கியமானது தான். சரி, ரெண்டையும் பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி கேள்வியில் வர கேள்விகளும் கூட. இன்றைக்கு படிக்க போகிறோம் என்ன அப்படின்னா 17வது கூட்ட மூலகங்கள். 17வது கூட்ட மூலகங்களை பொறுத்தவரையில் நம்ம சொல்கிறது வந்து ஹலோஜன்ஸ்னு சொல்கிறோம். சரியா? அலசன்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ். இதுக்கு செல்கோவன்ஸ், இதுக்கு ஹலோஜன் சொல்றது. இப்போ இந்த 17வது கூட்டத்து ஹலோஜன்களுக்கு எங்களுக்கு தெரியும் என்னென்ன மூலகங்கள் இருக்குது. ஃப்ளோரின், புரோமின், அயடின், எஸ்தனைன். சரியா? இப்போ இதில் வந்து இதை பற்றி எங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. ஆனால் இது நாலுமே எங்களுக்கு நல்ல ஃபெமிலியரான மூலகங்கள். சரியா? இப்போ மற்ற கூட்டங்களை பொறுத்தவரை அது ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்தான் எங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும். மற்றது பெருசாக தெரிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த 17வது கூட்ட மூலகங்களை பற்றி இது நாளை பற்றியமான ஒரு கொமனான ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கணும். சரியா? ரைட். இப்போ மற்ற மூலகங்களை விட அலசன்களை பொறுத்தவரையில் இது வந்து தாக்குத்திறன் நல்லா கூட, தாக்குத்திறன் கூடவாக இருக்கும். சரியா? அதால தாக்குத்திறன் கூடவாகிறதால இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சல்ஃபர் எடுத்துட்டீங்கன்னா சல்ஃபர் வந்து சொலிடாக இருக்கும், சல்ஃபர் மூலக நிலையில இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த 17வது கூட்டத்தில் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே சேர்வைகளை உருவாக்கித்தான் இருப்பாங்க, சேர்வைகளாக தான் இருக்கும். ஃப்ளோரின் எடுத்தாலும் அது F2ஆக தான் இருக்கும், Cl2 இருந்தாலும் அது Cl2ஆக தான் இயற்கையில் இருக்கும். அப்போ எல்லாமே வந்து ஒரு சேர்வைகளாகத்தான் இருக்கும். காரணம் வந்து அதனுடைய தாக்குத்திறன் நிச்சயமே அதிகமாக இருக்குது. சரியா? அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் ஃப்ளோரின் தான் மின்னெதிர்த்தன்மை ஆகக்கூடிய மூலகமாக இருக்குது. இதுக்கு மின்னெதிர்த்தன்மை இப்போ இது அவ்வளோத்தையும் கம்பேர் பண்ணுறோம். சரி, மற்ற மூலகங்களை கம்பேர் பண்ணுறதால இருந்தாலும் சரி, இந்த ஃப்ளோரின் தான் ஆகக்கூடிய மின் எதிர்த்தன்மை கூட. இது மின்னெதிர்த்தன்மை கூட சுற்றி இதனுடைய ஒட்சியேற்ற நிலைகள் -1ம் 0வும் மட்டும்தான் இதனுடைய ஒட்சியேற்ற நிலைகளாக இருக்கும். இது +1ஐ உருவாக்காது. அப்போ அந்த ஃப்ளோரினுக்கு மட்டும்தான் -1 0 வரும். இந்த ஃப்ளோரின் இல்லாமல் மிச்ச மூலகங்களுக்கு -1லேருந்து +7 வரங்காட்டிலும் உள்ள நம்பர்ஸ் வந்து ஒட்சியேற்ற எண்களாக வர சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு குளோரினையே பார்க்கலாம். குளோரின் Cl- ஆக இருக்கும், Cl ஆக இருக்கும், ClO- ஆக இருக்கும், ClO3-, அப்படி ஏகப்பட்ட சேர்வைகள் வந்து குளோரினுக்கு இருக்குது. சரியா? அப்போ குளோரின் -7 ஆக இருக்கும், -1லேருந்து +7 ஒட்சியேற்ற நிலைகளில் இருக்கும். ஆனால் அந்த புரோமினுக்கு இந்த +7 ஒட்சியேற்ற எண் வந்து இருக்குது, ஆனால் கொஞ்சம் உறுதி இல்லாத மாதிரி, கொஞ்சம் உறுதியற்றதாக இருக்கும். சரியா? அது இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே வந்து -1லேருந்து +7 உறுதியானதாக இருக்கும். சரியா? ரைட். சரி, இப்போ சில நேரம் உங்களுக்கு கேள்வியில் சில ரீசன்ஸ் எழுத வேண்டி வரும். ஏன் இதுக்கு கூட, ஏன் இது அப்படின்னு சொன்னா கம்பேர் பண்ணியும் நிறைய ரீசன்ஸ் எழுத வேண்டி வரும். அப்போ ரீசன்ஸ் அப்படி எழுதுகிற நேரம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சரி கேட்பாங்க அதாவது இது இப்போ குளோரின்ல இந்த ஒட்சியேற்ற நிலைகளை விட ஃப்ளோரின்ல 2 இருந்தாலும் இந்த ஒட்சியேற்ற எண்ணுக்கு வந்து உறுதித்தன்மை கூட. ஏன் உறுதித்தன்மை கூட அப்படின்னா ஃப்ளோரினுக்கு சிறிய அணுவாரை அதே மாதிரி மின்னெதிர்த்தன்மை அதிகமாக காணப்படும். சரி, அப்போ ஃப்ளோரினுக்கு சிறிய அணுவாரையும் உயர் மின்னெதிர்த்தன்மையின் காரணமாகத்தான் மற்ற ஒட்சியேற்ற நிலைகளை விட ஃப்ளோரினுடைய ஒட்சியேற்ற நிலைகள் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா ஹெடிங் போடுங்க. 16வது கூட்ட மூலகங்கள், சரி 17வது கூட்ட மூலகங்கள், கூட்டம் 16 படம் சரிதான். அலசன்கள் எழுதிக்கோங்க, ஹலோஜன்ஸ். அதுக்கு பிறகு இந்த மூலகங்கள் எழுதிக்கோங்க. சரி, அந்த மூலகங்கள் உங்களுக்கு தெரியும். ஃப்ளோரின் கேஸ் ஆயிப்பாரு, Cl கேஸ் ஆயிப்பாரு, புரோமின் வந்து லிக்விடா. ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து இவங்க ரெண்டும் கேஸ் ஆயிப்பாங்க. புரோமினை பொறுத்தவரை Br2 ஒரு லிக்விட், திரவமாகத்தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதாவது அயரின் வந்து ஒரு சொலிடாக இருப்பாங்க. சரியா? இந்த விஷயங்களை எழுதிக்கோங்க. எழுதிட்டு முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. ஃப்ளோரினுக்கு உயர் மின்னெதிர்த்தன்மை
உயர் மின்னெதிர்த்தன்மை காணப்படும். அதால இதுல -1 உயர் மின்னெதிர்த்தன்மை கமா சிறிய அணுவாரை காணப்படும். அதனால் இதற்கு -1, 0 போன்ற ஒட்சியேற்ற எண்கள் மட்டுமே காணப்படும். சரியா? அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. மற்ற ஏனைய மூலகங்களுக்கு -1 இலிருந்து +7 வரையான ஒட்சியேற்ற எண்கள் காணப்படும். புரோமினுக்கு +7 ஒட்சியேற்ற எண் உறுதியற்றது அப்படின்னு போடணும். சரியா? ஒரு விஷயம் எழுதிக்கோங்க. அடுத்தது சில பீரியோடிக் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது எப்படி அந்த கூட்டத்தின் வழியே எப்படி மாறுதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, கூட்டத்துல கீழ் நோக்கி போற நேரம் அலசன்களோட ஒட்சியேற்றும் திறன் குறைவடையும். சரியா? அப்ப கூட்டத்தின் கீழ் நோக்கி போற நேரம் அலசன்களோட ஒட்சியேற்றேன் குறைவடையும். சரியா? அடுத்து அதே மாதிரி அலசன்களோட தாக்க வீதமும் இதுக்கு கூட்டத்தின் வழியே குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். சரியா? இப்ப இதுல இந்த பாயிண்ட் எழுதிட்டு, சரியா, இந்த பாயிண்ட் எழுதுங்க. புளோரின் மிக வலிமையான ஒட்சியேற்றும் கருவி. எங்களுக்கு தெரியும் புளோரினை பொறுத்தவரை -1 0 மட்டும்தான் அதனுடைய ஒட்சியேற்றன்களாக காணப்படும். சரியா? அதனால புளோரின் மிக வலிமையான ஒட்சியேற்றும் கருவியாக காணப்படும். சரி, அடுத்த இன்னொரு பாயிண்ட் ஒன்னிக்குது. பொதுவா அலசன்கள் இடப்பெயர்ச்சி தாக்கங்கள்ல தான் அது கூட நடைபெறும். அதில் இடப்பெயர்ச்சி தாக்கங்கள் கூட நடைபெறும். இந்த இடப்பெயர்ச்சி தாக்கங்களை பற்றி உங்களுக்கு 10ஆம் ஆண்டுலேயே ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கும். சரி, எவ்வளோ நாலேஜே இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு Cl2 Br தாக்க மாட்டேது அப்படின்னா, Br- தாக்க மாட்டேதுன்னா, இது இடப்பெயர்ச்சி தாக்கமாக Cl- ஆகவும் Br2 ஆக மாறும். சமப்படுத்திக்கோங்க. 2 2 வரும். சரியா? அப்போ இது இடப்பெயர்ச்சி தாக்கங்களாக இருக்கும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு Br2வும் I- தாக்க மாட்டேது அப்படின்னா என்ன வரும்? I2வும் Br- வரப்போகுது. சரியா? Br- வரப்போகுது. அப்போ இடப்பெயர்ச்சி தாக்கங்களை அது செஞ்சு கொள்ளும். சரி, அப்ப இது எழுதுங்க. அப்ப மிக வலிமையான ஒட்சியேற்றும் கருவின்னு போட்டுட்டு அடுத்து போடுங்க. அலசன்களில் அதிகமாக இடப்பெயர்ச்சி தாக்கங்கள் நடைபெறும் போட்டு இது 2 தாக்கத்தையும் எழுதுங்க. சரியா? எழுதிட்டு இப்ப அதனுடைய பண்புகள் கொஞ்சத்தை பார்ப்போம். என்ன அப்படின்னா, புளோரின் வாயுவாக காணப்படும். எங்களுக்கு தெரியும் வாயுவாக காணப்படும். இதுக்கு சொல்றது வெளிரிய மஞ்சள் வாயு. புளோரினுக்கு சொல்றது வெளிரிய மஞ்சள் வாயு. அதே மாதிரி குளோரினுக்கு சொல்றது வெளிரிய பச்சை நிற வாயு. புளோரின் வெளிரிய மஞ்சள் வாயு, குளோரின் வெளிரிய பச்சை வாயு. சரியா? புரோமின் நீக்குது. அது ஒரு லிக்விட். அது செங்கபில நிறம். அதனுடைய கலர் சொல்றது செங்கபில திரவம் போட்டாலும் சரி, திரவம். சரியா? அடுத்தது ஐ இருக்குது. அயடின் சொல்றது அயடின் அழகான கலர் ஒன்று. சரியா? நல்ல டார்க் பர்பிளுக்கு அதை சொல்ற கலர் சொல்றது எப்படின்னா கரு ஊதா திண்மம்னு சொல்றது. நல்ல ஷைனிங்கா அழகாய்க்க பாக்குறது. சரியா? எழுதுங்க. கரு ஊதா திண்மம். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கிட்டா சரி. நாளைக்கும் எழுதுங்க. சரி, அடிக்கிறேன்.
அடுத்தது இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அதனுடைய இப்போ உங்களுக்கு தெரியும் அணுவாரை கூட்டத்தின் வழியே நடக்கும். அணுவாரை அதிகரிச்சுக்கிட்டு போகும், பங்கீட்டு அறையும் அதிகரிச்சுக்கிட்டு போகும். சரியா? அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கூட்டத்தின் வழியே மின்னதித்தன்மை குறைவடைஞ்சிட்டு போகும், ஒட்சியேற்றும் திறன் குறைவடைஞ்சிட்டு போகும், தாக்கு திறன் குறைவடைஞ்சிட்டு போகும். சரியா? இதில் உங்களுக்கு இதில் தெரிஞ்சு கொள்றோம் என்ன அப்படின்னா இலத்திரன் ஏற்றல் சக்திக்கு என்ன நடக்குது, இலத்திரன் ஏற்றல் சக்திக்கு என்ன நடக்குது, அதே மாதிரி பிணைப்பு சக்திக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இலத்திரன் ஏற்றல் சக்தியை பொறுத்தவரையில சரியா ஆக கூடவா ஈக்குது குளோரின், அதுக்கு பிறகு தான் ஃப்ளோரின், அதுக்கு பிறகு புரோமின், அதுக்கு பிறகு ஐரினாக இருக்கு. இலத்திரன் ஏற்றல் சக்தி பெருமானத்தையும் எழுதிக்கோங்க. -328 ஃப்ளோரினுக்கு, சரி ஃப்ளோரினுக்கு -349, ஃப்ளோரினுக்கு -328, புரோமினுக்கு -325, அயடினுக்கு -295. இதனுடைய இலத்திரனேற்றல் ஆர்டர் இதுதான். சரியா? அதே மாதிரி அதனுடைய பிணைப்பு சக்தி ஆர்டரையும் எழுதிக்கோங்க. பிணைப்பு சக்தி ஆர்டரையும் எழுதிக்கோங்க. ஆக கூட பிணைப்பு சக்திங்கிறது வந்து Cl2க்கு, அதுக்கு பிறகு Br2, அதுக்கு பிறகு F2, அதுக்கு பிறகு I2. இதனுடைய ஆர்டர். Clக்கு வரும் 240, புரோமினுக்கு 190, ஃப்ளோரினுக்கு 155, ஐடினுக்கு 149. இலத்திரன் ஏற்றல் அதே மாதிரி பிணைப்பு சக்தி. சரி, இதுல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பார்க்க ஒரு ஆர்டர் இல்லாத மாதிரி இருக்கும். சரியா? தெரிஞ்சுக்கோங்க. குளோரின், புரோமின், ஐடின்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஆர்டர்ல தான் வருது. சரி, இப்போ இதுல வந்து குளோரின், புரோமின், அடுத்து ஐடின் வந்து இது ஒரே ஆர்டர்ல தான் வருது. இங்க ஃப்ளோரின் ஏன் மாறுது அப்படின்னா ஃப்ளோரின்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ளோரின் அணுவாரை சிறியது. ஃப்ளோரின் அணுவாரை சிறியது. அதே மாதிரி ஃப்ளோரின்ல பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்கள் நிறைய இருக்கும். சரியா? பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்களோட தள்ளுகை நிறைய இருக்கிறதால அந்த பிணைப்புட ஈடுபடாத இலத்திரங்களோட தள்ளுகை அதிகமாக காணப்படும். அப்ப இலத்திரன் ஒன்னோட ஒன்று தள்ளுற நேரம், இலத்திரன் வந்து ஒன்னோட ஒன்று தள்ளுற நேரம் அதனுடைய பிணைப்பு நீளம் வந்து அதிகரிக்குது. பிணைப்பு நீளம் அதிகரிக்குது. அப்ப பிணைப்பு நீளம் அதிகரிக்கிறதால அதனுடைய பிணைப்பு சக்தி குறையுது இல்லைங்களா? அப்போ ஃப்ளோரினுக்கு நீங்க எழுதுறன ஃப்ளோரின்ல ஏன் அந்த ட்ரெண்ட்ல இங்க மாறுது அப்படின்னு கேள்வி கேட்டு எழுதணும். அணுவாரை சிறியது. அதே மாதிரி பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரன்களோட தள்ளுகை அதிகமாக காணப்படுது. ஸோ பிணைப்பு நீளம் அதிகம், பிணைப்பு சக்தி குறைவாக இருக்குது ஃப்ளோரின். இந்த விஷயத்தை எழுதணும். சரியா? அதே மாதிரி இதுல பிணைப்பு சக்தி குறைவாகிறதால டக்குன்னு உடைய பார்க்கும். அப்ப டக்குன்னு உடைய பார்க்கறதால குளோரினை விட ஃப்ளோரினுக்கு தாக்கு திறன் அதிகமாக இருக்கும். சில நேரம் அந்த கம்பேர் பண்ணி கேள்வி கேட்பாங்க, இதை விட ஏன் இது கூடவாயுது, இதை விட ஏன் குறைவாயுது அப்படின்னு. நம்ம சப்போஸ் இதுல கேள்வி கேட்க சான்ஸ் இருக்குது. குளோரினை விட ஃப்ளோரினுக்கு வந்து தாக்குத்திறன் அதிகம் யாண்டு கம்பேர் பண்ணி எழுதுற நேரம் நீங்க சொல்ல வேண்டிய 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று அணுவாரை குறைவு, அடுத்தது அதே மாதிரி பிணைப்பில் ஈடுபடாத இலத்திரங்களோட தள்ளுகை அதிகமாக இருக்கிறதால ஃப்ளோரினுக்கு பிணைப்பு நீளம் அதிகம், பிணைப்பு சக்தி குறைவாயிருக்கும். அதனால குளோரினோட ஃப்ளோரினுக்கு தாக்குத்திறன் அதிகங்கிற விஷயத்த நீங்க சொல்லணும். சரி, அந்த விஷயங்கள் இருக்குது. சரியா? ரைட். உள்ள விஷயங்கள் எழுதிட்டீங்களா? ரைட். அப்போ உள்ள விஷயங்கள் தங்கிது. அதை பற்றிய நோமலான விஷயங்கள், அதாவது 17வது கூட்டத்துடைய நோமலான விஷயங்கள். அடுத்து வைக்குது. இப்போ நம்ம அந்த மூலகங்களை பற்றிய விஷயங்களை படிச்சுட்டு
அதனுடைய எளிய சேர்வைகளை பற்றி ஒன்று ரெண்டு எளிய சேர்வைகளை பற்றி படிப்போம். ஆக்சிஜன் எளிய சேர்வைகளை பற்றி படிப்போம். சல்ஃபர் எளிய சேர்வைகளை பற்றி படிப்போம். அதே மாதிரி 17வது கூட்டத்துடைய எளிய சேர்வைகள் வர நேரம் நம்ம மெயினாக பார்க்குறது வந்து ஐதரசன் ஏலைட்டுக்களை பற்றி பார்ப்போம். சரியா? அடுத்தது வெள்ளி ஏலைட்டுக்களை பார்ப்போம். வெள்ளி ஏலைட்டுக்கள் முக்கியம். ஏன்டா இது வந்து பொதுவாக கலர் சேஞ்சஸ்ல கூட வரும். இனோர்கானிக்ல வந்து என்ன கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இனோர்கானிக் எப்படி வரண்டி. அப்போ அதில் என்னென்ன மூலகங்கள் அதை வந்து ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாம் தான் அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன்ல முக்கியமாக வர செக்ஷன் தான் இது. சரியா? அப்போ ஐதரசன் ஏலைட்டுக்களை பற்றி படிப்போம். அடுத்தது வெள்ளி ஏலைட்டுக்களை பற்றி படிப்போம். அடுத்தது முக்கியமான விஷயம் குளோரின் ஆக்சைடு ஒட்சி அமிலங்களை பற்றி படிக்கணும். இப்போ சல்ஃபருக்கும் ஒட்சி அமிலங்களை பற்றி படித்தோம். அதே மாதிரி குளோரின் ஒட்சி அமிலங்களை பற்றி படிக்கணும். அப்போ அடுத்த ஹெடிங் போடுங்க, ஐதரசன் ஏலைட்டுக்கள். இப்போ ஐதரசன் ஏலைட்டுக்கள் எங்களுக்கு நார்மலாக தெரியும். சரி, ஐதரசன் ஏலைட்டுக்களை பற்றி அதில் வந்து HX பொதுவாக கொமனான வடிவம் கொடுக்குற நேரம் HX கொடுக்குது. அப்போ ஐதரசன் ஏலைட்டுக்கள் இது. ஐதரசன் ஏலைட்டுக்களை பற்றி பார்ப்போம். ஐதரசன் ஏலைட்டுக்களை பொதுவான ஒரு வடிவம் சொல்றது HX வடிவம் சொல்றது. அதாவது HF, HCl, HBr, HI அப்படின்னு சொல்றது. இப்போ ஐதரசன் ஏலைட்டுக்களை பொதுவான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா எனக்கு தெரியும், அது வந்து அமிலத்தன்மையானதாக காணப்படும். சரி, ஆசிட்ஸ் பொதுவாக அமிலத்தன்மையானதாக காணப்படும். சரி, இதில் HF, HCl, HBr, HI. சரியா? இந்த நாளிலையும் இந்த HF மட்டும்தான் வாயுவாக காணப்படும். சரியா? மற்ற எல்லாமே வந்து திரவமாக தான் காணப்படும். இந்த வாயுலையும் இந்த HF பொறுத்தவரையில் இது ஒரு மென் அமிலமாக இருக்கும். ஆனால் இது மூணுமே வந்து வன் அமிலங்களாக இருக்கும். சரி, அதே மாதிரி இது மூணுடைய அமிலத்தன்மையை பார்க்கணும். கிட்டத்தட்ட மூணுடைய அமிலத்தன்மை வந்து சமனாகத்தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த மென்னமிலம் இங்கே வந்து அதே மாதிரி ஐதரசன் பிணைப்பும் காணப்படும். சரியா? அப்போ இது மென்னமிலமாக இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா HF வந்து ஐதரசன் பிணைப்பு காணப்படுது. அப்போ அது வந்து ஒன்னோட ஒன்று பிரிகி அடைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இதுக்கு உயர் பிணைப்பு சக்தியும் இருக்குது. சரியா? HFல வந்து ஐதரசன் பிணைப்பு காணப்படும். அதே மாதிரி இதில் வந்து உயர் பிணைப்பு சக்தியும் இருக்குது. உயர் பிணைப்பு சக்தியும் காணப்படுது. அப்போ ஒன்னோட ஒன்று நல்லா பிடிச்சிக்கிறதால அதை உடஞ்சி குயிக்காக H+ கொடுக்குறது வந்து அதுக்கு கஷ்டம். அதால் அது ஒரு மென்னமிலமாக காணப்படுது. ஆனால் இது எல்லாமே இதோட கம்பேர் பண்ணுறதா இது எல்லாத்துக்குமே வந்து பிணைப்பு சக்தி குறைவு. அதனால குயிக்காக H+ ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இது மூணுமே வண்ணமிலங்களாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்த இப்போ இது எழுதுங்க. சரியா? ஹெடிங் போடுங்க, ஐதரசன் ஏலைட்டுக்கள் போட்டு. சரியா? எழுதுங்க HF, HCl, HBr, HI. இது எழுதிட்டு முதலாவது பாயிண்ட் எழுதுங்க, ஐதரசன் ஏலைட்டுக்கள் அமிலத்தன்மையானவை. ரெண்டாவது எழுதுங்க, இதில் வந்து HF ஒரு வாயு, மற்ற எல்லாமே திரவமாக காணப்படும். HF வந்து ஒரு மென் அமிலம், மற்ற எல்லாமே வன் அமிலம். HF வந்து மென்னமிலமாக இருக்கிற ரீசெண்ட் மாதிரி எழுதினாலும் சரிதான். நான் நோட் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி எழுதணும் மாதிரி அதை எழுதிக்கோங்க. இந்த விஷயங்கள் அந்தந்த ஆர்டரில் எழுதிக்கிட்டா சரி. இப்போ மென்னமிலத்தை பொறுத்தவரை இதுக்கு வந்து ஐதரசன் பிணைப்பு காணப்படுது. அதே மாதிரி உயர் பிணைப்பு சக்தியும் காணப்படுது. அதனால அதை H+ விடுவிக்கிறது விடுவிக்கும் ஆற்றல் குறைவாக இருக்கிறதால தான் அது ஒரு மென்னமிலமாக இருக்குது. சரி, எழுதிக்கோங்க. சரியா? இப்போ HF பொறுத்தவரையில் HF நீரில் தாக்கம், நீர் கரைசல் தானே, நீரில் தாக்கம் அடைகிற நேரம் H3O+ ஆகவும் F- ஆகவும் மாறும். இதுதான் HF உடைய பிரிகை. சரியா? இதே வந்து மற்ற ஐதரசன் ஏலைட்டுக்களை பார்க்குற நேரம் அது HX வந்து நீரோட HX எடுக்கிறேன், Cl இருந்தாலும் சரி, Br இருந்தாலும் சரி, அயடினாக இருந்தாலும் சரி, அது மூணுக்கும் காமனாக வருது. HX H2O வர நேரம் அது H3O+ ஆகவும் X- ஆகவும் மாறும். சரியா?
அப்போ இந்த விஷயத்தை எழுதிக்கோங்க. சரி, இப்போ உள்ள விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இதனுடைய ஐதரசன் நிலைட்டுக்களை பற்றி தெரிய வேண்டிய விஷயம். அடுத்த ஹெடிங் போடுங்க. குளோரின் ஆக்சைட்டுகளும் ஒட்சோ அமிலங்களும். குளோரினின் ஆக்சைட்டுகளும் ஒட்சோ அமிலங்களும் ஹெடிங் போடுங்க. இப்போ உள்ள நான் இது ஓகே தானே, சின்ன கன்செப்ட் தான். அதுக்கான ரீசன் இது ஏன் வெண்ண அமிலம் ஆகிக்குது, அதுக்கான ரீசன் இதெல்லாம் வண்ண அமிலம் யான்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த ஹெடிங் குளோரின் ஆக்சைட்டுகளும் ஒட்சோ அமிலங்கள். சரியா? எங்களுக்கு தெரியும் குளோரினுக்கு வேறுபட்ட ஒட்சியர். இப்போ மெயினாக நம்ம குளோரினை பற்றி தான் படிக்க போகிறோம். அப்போ குளோரினுக்கு எங்களுக்கு தெரியும் வேறுபட்ட ஒட்சியர் நிலைகள் இருக்குது. அதில் மெயினாக குளோரினை பொறுத்தவரையில் 5 இருக்குது. 5 ஒட்சியர் நிலைகள் இருக்குது. +1 +3 +5 +6 +7 இப்படின்னு 5 மெயினான ஒட்சியர் நிலைகள் இருக்குது. இந்த 5க்குமே அதனுடைய குளோரோ ஆக்சைட்டுகளோட சூத்திரங்கள் தெரிஞ்சிக்கணும். குளோரைட்டுடைய ஆக்சைட்டுகள் +1 ஆகிக்கிற நேரம் அது Cl2O இருக்கும். +3 ஆகிக்கிற நேரம் Cl2O3 இருக்கும். +5க்கு Cl2O5, +6க்கு ClO3 சொல்லலாம். அதே மாதிரி சரியா, அதே மாதிரி Cl2O6 சொல்லலாம். +7க்கு வந்து Cl2O7 இருக்கும். சரியா? ரைட். அப்போ உள்ள விஷயங்கள் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிக்கணும். இது அதனுடைய ஒட்சி அமிலங்களை பற்றி தெரிஞ்சிக்கணும். அப்போ குளோரின் டை ஆக்சைடுன்னு போட்டுட்டு இந்த ஒட்சியேற்றங்களும் அதுக்குரிய உதாரணங்களையும் எழுதிக்கோங்க. சரி, ரைட். அடுத்த ஹெடிங் போடுங்க. குளோரினின் ஒட்சி அமிலங்கள். குளோரினின் ஒட்சி அமிலங்கள் ஹெடிங் போடுங்க. அப்போ குளோரின் ஒட்சி அமிலங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிக்கணும். ஒன்று ஒட்சியேற்ற நிலை, அடுத்தது ஒட்சி அணையன்களை பற்றி தெரிஞ்சிக்கணும். ஒட்சி அணையன்கள், அடுத்தது ஒட்சி அமிலங்களை பற்றி தெரிஞ்சிக்கணும். சரியா? ஒட்சி அமிலங்களை பற்றி தெரிஞ்சிக்கணும். அப்போ இதில் வந்து இங்கே +1 ஆகிய போது, அதே மாதிரி +3. இப்போ இதில் வந்து நம்ம அங்கே வந்து +6 பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து +6 வராது. +1 +3 +5 +7 இந்த 4 ஒட்சியேற்ற நிலைகளும் இருக்க போகுது. அப்போ இது வந்து +1 ஆகிக்கிற நேரம் ClO- ஆக இருக்கும். +3 ஆகிக்கிற நேரம் சரியா ClO- தான் அதனுடைய ஒட்சி அமிலமாக ஆகிக்க போகிறது HOCl. இங்கே வந்து ClO2- ஆகிக்க போகுது. அதனுடைய ஒட்சி அமிலமாக ஆகிக்க போகிறது HOCl2. சரி, சரியா? HClO2 வரப்போகுது. இங்கே +5 ஆகிக்கிற நேரம் ClO3- ஆக இருக்கும். இது எங்கே மாற நேரம் HClO3 வரப்போகுது. +5 ஆகிக்கிற நேரம் HClO4- அது வந்து HClO4 ஆக இருக்க போகுது. அப்போ இதனுடைய ஒட்சி அணையன்கள், ஒட்சி அமிலங்கள் இது தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ அதே மாதிரி எந்த ஒட்சி அணையங்கள், ஒட்சி அமிலங்களுக்குரிய வடிவங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நான் அதுக்கு பக்கத்துலேயே வடிவங்கள் எழுதிட்டு போனால் உங்களுக்கு லேசாகிடும். இதை கொஞ்சம் ஷேப் ஆளுதுங்க. நீங்கள் நான் சும்மா எடுத்துக்கிற மாதிரி எழுதி போகிறேன். இப்போ ClO- வடிவம். இது HOCl வடிவத்தை பார்த்தீங்க அப்படின்னா ClOH ஆக இருக்கும். சரி, இதுக்கு வந்து Cl O- ஆக இருக்கும். இங்கே O+Cl OH ஆக இருக்கும். சரியா? இதுக்கு வந்து O- ஆக இருக்கும். இங்கே வந்து OH ஆக இருக்கும். சரியா? ClO4- டபுள் பாண்ட், அது 3 டபுள் பாண்ட் வரப்போகுது. இது O- இருக்குது. இந்த இடத்துல Cl டபுள் பாண்ட் OH ஆக வரும். சரிங்க? அப்போ என்னுடைய வடிவங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை ஒழுங்காக கொஞ்சம் எழுதிக்கோங்க. சரி,
அப்ப இதுல சரியா இதுல நீங்க தெரியணும் எப்படி சில பண்புகள் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து எப்படி மாறுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்ப இந்த 4 ஒட்சியேற்ற நிலைகள்லையும் ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கிற நேரம் எப்படி? ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கிற நேரம் அதனுடைய அமில வலிமை அதிகரிக்கும். ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கிற நேரம் அமில வலிமை அதிகரிக்கும். அப்போ +1 விட +7க்கு தான் அமில இயல்பு கூடவாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய சரியா அதனுடைய ஒட்சியேற்ற வலிமைன்னு பார்க்குற நேரம் ஒட்சியேற்ற குறையிற நேரம் சரியா. அப்போ இந்த இடத்துல +7க்கு அமில வலிமை கூடவாக இருக்கும், +1க்கு வந்து ஒட்சியேற்றும் வலிமை கூடவாக இருக்கும். அப்ப கம்பேர் பண்ண நேரம் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? HOCl விட HOCl கூட வாய்க்கும், அதுக்கப்புறம் HClO2 கூட வாய்க்கும், அதுக்கப்புறம் HClO3 கூட வாய்க்கும், அதுக்கப்புறம் HClO4 கூடவாக இருக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. ஒட்சியேற்றும் வலிமைக்குரிய ஆர்டர் தான் இது. சரியா? அதே மாதிரி அதுக்கு ஒப்போசிட் மாற்றி வரோம், அமில வலிமை வரும். அமில வலிமை +7க்கு கூட, அதே மாதிரி ஒட்சியேற்ற வலிமை +1க்கு கூட. சரி தானே? இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப அந்த ஒன்னோட தொடர்பு பண்ணி படிக்கிற நேரம் உங்களுக்கு லேஸ் ஆയിരിக்கும். சரியா? இப்ப இதுல ஒட்சி அணையங்கள் அதோட ஒட்சி அமிலங்கள்லாம் வரும். உன்னோட வடிவத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா அடுத்த வடிவமும் சரியா வரும். இது 2 கேரக்டரிஸ்டிக் வரப்போது, ஒன்று அமில வலிமை, அடுத்த ஒட்சியேற்ற வலிமை. அது ஒன்றுக்கு ஒன்று மாற்றமா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த ஹெடிங் போடுங்க. வெள்ளி ஏலைட்டுக்கள். வெள்ளி ஏலைட்டுக்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஆனால் அதில் வார விஷயங்கள் எல்லாமே முக்கியம். ஆனால் சின்ன விஷயம் தான். ஹெடிங் போடுங்க. வெள்ளி ஏலைட்டுக்கள், அதாவது AgX. இந்த வெள்ளி ஏலைட்டுக்களை பொறுத்தவரை மேலே விளங்கு தெரியாதானே? AgX. இந்த வெள்ளி ஏலைட்டுக்களை பொறுத்தவரை AgCl, AgBr, AgI. இது 3 பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். சரியா? பொதுவா அந்த வீழ்படிவுகள் வந்து அதாவது காணப்படுற நிறங்கள், வீழ்படிவுள்ள நிறங்களை வச்சுதான் அது என்ன ஏலைட்டுக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. சரியா? இதுல வந்து AgCl பொறுத்தவரையில AgCl, அடுத்தது AgBr, அடுத்தது AgA. சரியா? இதனுடைய நிறங்கள் எப்படி ஞாபகம் வச்சு கொள்றீங்களா? சும்மா ஒரு இது மாதிரி எங்களுக்கு எழுதி கொள்ளலாம். சரியா? எப்படி எழுதலாம்? இங்கே வந்து டில் அமோனியா, அடுத்தது வந்து கண் அமோனியான்னு எடுக்கலாம். சரியா? கண் அமோனியான்னு எடுக்கலாம். இந்த AgCl பொறுத்த வரையில இவர் ஐதான அமோனியா கரைசல்ல கரைவார். இப்ப ஐதானதுலேயே இவர் கரைஞ்சா கட்டாயமா சரிந்ததுலேயும் கரையத்தை செய்வார். சரியா? இவரோட அந்த கரையிற இது இவரோட நிறம் வந்து AgCl நிறம் வந்து வெள்ளை. நாங்கள் எழுதிட்டு போறேன், வெள்ளை. AgBr நிறம் வந்து வெளிர் மஞ்சள்னு சொல்றது, வெளிர் மஞ்சள். அதே மாதிரி AgI நிறம் சொல்றது மஞ்சள்னு சொல்றது. இப்ப AgBr பொறுத்தவரையில டில் அமோனியால கரைய மாட்டாரு, ஆனா கண் அமோனியால கரைவாரு. AgI பொறுத்தவரையில இதுலயும் கரைய மாட்டாரு, இதுலயும் கரைய மாட்டாரு. சரியா? அப்ப நீங்க எழுதுற நேரம் இப்படி எடுத்த சரி, இது வந்து கரையாதது, இது வந்து கரையுது. அப்ப இப்படி ஒரு சாட்டை போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஞாபகம். இது AgCl வந்து 2லயும் கரையும், AgBr வந்து 1. அப்ப இது வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த விஷயத்த. இது எப்படி வர கேள்வி அப்படின்னா, இந்த வெள்ளி ஏலைட்டுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மாதிரி வரும். இப்ப குறிப்பிட்ட வெள்ளி ஏலைட்டானது ஐதான அமோனியாவில் கரையாது, ஆனா செறிந்த அமோனியாவில் கரையும். அது வெளிர் மஞ்சள் நிறமுடையது. அது எந்த ஏலைட்னு கேட்பாங்க. அப்ப அப்படின்னு மாதிரி கேள்வி வரணும். உங்களுக்கு எது என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? ரைட். அடுத்த ஹெடிங் போடுங்க. சரியா? ஏலைட்டுக்களின் தாக்கங்கள். இப்ப தாக்கங்கள் முக்கியம். இப்ப தாக்கங்களை வச்சுதான் நம்ம என்ன காரணம் பார்ப்போம். சரியா? தாக்கங்கள்.
சரியா? தாக்கங்களை பொறுத்தவரையில் பொதுவாக எல்லாமே இல்லை பங்கீட்டோட சேர்வைகளை தான் காணப்படும். இந்த பங்கீட்டோட சேர்வைகளில் பொதுவாக இந்த ஹேலைட்டுக்கள் வந்து உக்கிரமாக தாக்கமடைங்கிறவோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹேலைட்டுக்களில் உக்கிரமாக தாக்கமடையும். ஆனால் CCl4 மட்டும் நீர் பகுப்படைவதில்லை. ஹெடிங் போடுங்க ஹேலைட்டுக்கு. முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. பெரும்பாலான பங்கீட்டு ஹேலைட்டுக்கள் நீருடன் உக்கிரமாக தாக்கமடையும். ஆனால் CCl4 நீர் பகுப்படைவதில்லை. சரியா? ரெண்டாவது எழுதுங்க. ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க. 14வது 15வது கூட்ட மூலக குளோரைட்டுக்கள் 14 15 கூட்ட மூலக குளோரைட்டுக்கள் குறைந்தளவு நீருடன் தாக்கமடையும். சரியா? அப்ப குறைந்தளவு நீருடன் தாக்கமடைகிற நேரம் எப்படி தாக்கம் எழுதுங்க. சரியா? அப்ப குறைந்தளவு நீருடன் தாக்கமடைகிற நேரம் எப்படி தாக்கமாக போகுது. CiCl4 H2ஓட தாக்கமடைகிற நேரம் சரியா வாரும் HClலும் SiO2வும் வரும். தாக்கம் சமப்படுத்துகிற நேரம் இங்க 2 இங்க 4 வரும். அடுத்தது PCl5 நீரோட தாக்கம் அடைகிற நேரம் POCl3யும் HClலும் வரும். சரியா? இது ரெண்டும் குறைந்தளவு நீருடனான தாக்கம். உங்களோட ரிசோர்ஸ் புக்ல கண்டிப்பா 2 தாக்கங்கள். அப்ப குறைந்தளவு நீர் போட்டு இந்த தாக்கத்தை எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது போடுங்க. கூட்டம் 14 15 மூலக குளோரைட்டுக்கள் கூட்டம் 14 15 மூலக குளோரைட்டுக்கள் மிகை நீருடன் தாக்கமடையும் போது மிகை நீருடன் தாக்கமடைகிற நேரம் எப்படி தாக்கங்கள் அது காட்டும். சரியா? அதுல அதே CiCl4 இருக்கிற நேரம் மிகை நீரோட தாக்கம் அடைகிற நேரம் HClலும் H2SiO3யும் தரும். அங்க என்ன வந்துச்சு? SiO2 வந்துச்சு குறைந்த அளவு நீரோட. இங்கே H2SiO3யும் வரும். சரியா? அதே மாதிரி PCl3 நீரோட தாக்கம் அடைகிற நேரம் சரியா H3PO3யும் HClலும் தரும். சரியா? அதே மாதிரி PCl5 நீரோட தாக்கம் அடைகிற நேரம் H3PO4வும் HClலும் தரும். அப்ப தாக்கம் சமப்படுத்துற நேரம் சமப்படுத்தி பாருங்க. நீங்க செய்யற சரியான மறந்திக்க சமப்படுத்தல் ஆன்சரை பார்த்தா அப்படியே எழுதாம கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. சரியா? சரியா? 3 H2Oவும் 3 HClலும் வரப்போகுது. இங்க 4 H2Oவும் 5 HClலும் வரப்போகுது. சரியா? அடுத்தது இருக்குது NCl3 H2ஓட தாக்கம் அடைகிற நேரம் NH4OHயும் HOClலையும் தரும். சரியா? அப்ப இந்த இடத்துல 4 H2Oவும் 3 HOClலும் வரப்போகுது தாக்கத்துக்கு. சரியா? அப்ப இந்த தாக்கங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? தாக்கங்கள் எழுதுங்க. செக் பண்ணி எழுதுங்க. சரியா? அது இல்லாம இன்னும் 3 தாக்கங்கள் இருக்கும். அது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆகிக்க போகுது. என்னண்டா AsCl4 Cl3 ஆர்சனிக் குளோரைடு இது H2ஓட தாக்கம் அடைகிற நேரம் H3AsO3யும் HClலையும் தரும். சரியா? இங்க 3 இங்க 3. அது இல்லாம SbCl3 H2ஓட தாக்கம் அடைகிற நேரம் SbOClலும் HClலும் தரப்போகுது. இங்க 2 தரப்போகுது. சரியா? அதே மாதிரி BiCl3 பிஸ்மத் குளோரைடு அந்திமணி ஆர்சனிக் அந்திமணி பிஸ்மத்.
சரியா? இது வந்து நீரோட தாக்கம் அடைகிற நேரம் BiOCl. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் விளைவுகள் ஒரே மாதிரி தான் வருது. இதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம். இதுக்கு ஒரே மாதிரி தான் வருது. BiClலும் HClலும் வரப்போகுது. இதுக்கா 2 வரப்போகுது. அப்போ இந்த தாக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 தாக்கங்கள் மாதிரி இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதெல்லாமே இதனுடைய ஏலைட்டுக்கள், அதாவது 14, 15 மூலக குளோரைட்டுக்களுடைய ஏலைட்டுக்களோட தாக்கங்கள், குளோரைட்டுக்களோட தாக்கங்கள் தான் இது. சரியா? அடுத்தது வந்து குளோரின் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள். சும்மா Cl2 குளோரின் இருக்குமே, அந்த குளோரின் எப்படி எப்படி தாக்கம் அடையுது போடுங்க. ஹெடிங் போடுங்க. அடுத்த ஹெடிங் குளோரினின் தாக்கங்கள். சரியா? அதுல எழுதுங்க. எங்களுக்கு தெரியும் புளோரினை விட குளோரினுக்கு வந்து தாக்கத்திறன் கம்பேர் பண்ற நேரம். சரியா? அப்போ முதலாவது போடுங்க குளோரின் தாக்கங்கள் போட்டு முதலாவது எழுதுங்க. புளோரினை விட குளோரினின் தாக்கத்திறன் குறைந்தது. முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட் எழுதுங்க. குளோரின் வாயு எங்களுக்கு தெரியும் குளோரின் ஒட்சியேற்ற நிலை Cl2 ஆகிறோம். அந்த ஒட்சியேற்ற நிலை வந்து 0 ஆகிய போகுது. அப்போ இந்த குளோரின் வாயு வந்து ஒரு சிறந்த ஒட்சியேற்றும் கருவியாக இருக்கும். அதே மாதிரி அது தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். ஆனால் மெயினாக சொல்றது வந்து அது ஒரு வலிமையான ஒட்சியேற்றும் கருவியாக தொழிற்படும். எழுதுங்க. அப்போ Cl2 ஒட்சியேற்றம் 0 வந்து சிறந்த ஒட்சியேற்றும் கருவி. சரியா? அதுக்குரிய தாக்கங்கள் எழுதிக்கோங்க. சரியா? முதலாவது கொப்பரோட தாக்கம் அடைகிற Cl2 உருவாக போறது CuCl. சரி, இங்க 2 வரும். அதே மாதிரி CuClோட தாக்கம் அடைகிற நேரம் அது CuCl2 தரும். சரியா? அதே மாதிரி இன்னொரு தாக்கம் அணிக்குது Feயோட தாக்கம் அடைகிற நேரம், FeCl2ஓட தாக்கம் அடைகிற நேரம் அது FeCl2 உருவாக்கும். மறுக்கா இதே FeCl2 தாக்கம் அடைகிற நேரம் Cl2ஓட FeCl3 வரும். அப்ப அது என்ன அர்த்தம்டா, இது 0 ஒட்சியேற்ற Fe பொறுத்தவரை 0 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து +2 ஒட்சியேற்ற நிலைக்கு போகுது. மறுக்கா நீங்க அதே +2ல இருந்து அது 0 Cl2 தானே, +2ல இருக்கிற ஒட்சியேற்றன் இங்க +3ஆக மாறுது, FeCl3ஆக மாறுது. இதுதான் என்னுடைய இது தாக்க சமப்படுத்திக்கோங்க. இங்க 2 இங்க 2 வரப்போகுது. சரியா? இன்னொரு தாக்கம் இருக்குது. சரியா? மிகை அமோனியாவோட, அதாவது முதலாவது சிச்சுவேஷன் எப்படின்னா மிகை அமோனியா மிகை ஆயிக்கும். மிகை அமோனியாவுடன் தாக்கம் வரப்போகுது. எப்படின்னா எப்படி தாக்கம் வரப்போகுதுண்டா, NH3 Cl2ஓட தாக்கம் அடைஞ்சா N2வும் NH4Clவும் வரப்போகுது மிகை அமோனியாக இருந்தால். கட்டாயமா இது அடிக்கடி வார கேள்வியும் கூட. சரியா? கட்டாயமா இது தாக்கம் சமப்படுத்தி தெரிஞ்சுக்கோங்க, என்ன விளைவுகளும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இது மிகை அமோனியாவோட. அடுத்த சிச்சுவேஷன் இருக்குது மிகை குளோரினோட தாக்கம் அடைஞ்சா. மிகை குளோரின் நம்ம பயன்படுத்தினோம்டா அமோனியாவும் Cl2வும் தாக்கம் அடைஞ்சா HClலும் NCl3யும் உருவாகும். இந்த இடத்துல தாக்கம் 3க்கு இப்படின்னு வரும். சரியா? இது 2 சிச்சுவேஷனும் இருக்குது, கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தாக்கங்களை. சரியா? சரிதானே? உண்மையிலேயே இந்த முதலாவது சிச்சுவேஷன் நீக்கிதுன்னா மிகை அமோனியா பயன்படுத்துற என்ன சிச்சுவேஷன் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் விளைவுகள் உருவாகும். இப்போ சரியா? ரைட், இது எழுதிட்டீங்க தானே. அடுத்த ஒரு பாயிண்ட் ஒன்று போடுங்க. மிகை அமோனியா இருக்கும் போது தாக்கம் 2 படிகளில் நடைபெறும். முதலாவது படி என்ன அப்படின்னா அமோனியா Cl2ஓட தாக்கம் அடைஞ்சு N2வும் HClஐயும் தான் தரப்போகுது. N2ஐயும் HClஐயும் தான் தரப்போகுது. மறுக்கா இங்க இருக்கிற HCl அமோனியாவோட தாக்கம் அடைஞ்சு இங்க இருக்கிற N2 அதே மாதிரி வரப்போகுது. ரைட், N2 அப்படியே தான் இங்க இருக்கிற அமோனியா அது HCl வந்து NHCயோட தாக்கம் அடைகிற நேரம் NH4Cl தரப்போகுது. இது நீங்க எட் பண்ற நேரம் அமோனியாவும்
Cl2வும் இங்கிட்ட NH4Clவும் இங்கிட்ட N2வும் வரும். சரியா? இரு படிகளில் நடைபெறும் தாக்கமாக இருக்கும் மிகை அமோனியா இருக்கும் போது. சரியா? ஒரு விஷயங்கள் சரித்தானே. அடுத்த இது நம்ம படிச்சுக்கிறோம். குளோரின் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா அவர் ஒட்சியேற்றும் தாக்கத்திலேயும் இன்வால்வ் ஆகுது, தாழ்த்தும் தாக்கத்திலேயும் இன்வால்வ் ஆகாரு. அது இல்லாம இன்னொரு வகை தாக்கம் இருக்குது இருவழி விகார தாக்கம். நாங்க நிறைய கேள்விகள் செஞ்சுக்கிறோம். இருவழி விகார தாக்கத்துக்கு நான் தந்த எக்ஸாம்பிளும் வந்து இந்த குளோரின் சம்பந்தப்பட்ட இதுதான். இருவழி விகார தாக்கம்னா என்ன? ஒரே மூலகம் ஒட்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்பட்டால் அது வந்து இருவழி விகார தாக்கம்னு சொல்றது. ஹெடிங் போடுங்க, குளோரினின் இருவழி விகார தாக்கம். அப்ப குளோரின் வந்து நீரோட தாக்கம் அடைகிற நேரம் என்ன நம்ம சொல்ற தாக்கம் எதுன்னா குளோரின் நீரோட தாக்கம் அடைகிற நேரம் Cl2H2O தாக்கம் அடைகிற நேரம் வார விளைவு HOCl ஆகவும் HCl ஆக இருக்கும். இங்க +1 இங்க -1 மிக்கும். இது 0 ஆகிய நேரம் ஒரே மூலகம் ஒட்சியேற்றலுக்கும் தாழ்த்தலுக்கும் உட்படுது. சரியா? அது இல்லாம இது வந்து நீரோட உள்ள தாக்கம். இது NaOH உள்ள தாக்கத்துக்கு முதலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா ஐதான குளிர் NaOH பயன்படுத்தினார். இதுல NaOHும் Cl2வும் தாக்கம் அடைஞ்சா வார விளைவு NaClயும் NaOClயும் H2Oவும் வரும். சரியா? அடுத்தது செறிந்த சூடான NaOH பயன்படுத்தினீங்கன்னா NaOH Cl2 தாக்கம் அடைஞ்சு NaClயும் இங்க NaOCl வரப்போகுது, இங்க NaOCl3 வரப்போகுது. சரியா? தாக்கம் சமப்படுத்திக்கோங்க. இங்க 2 வரப்போகுது, இங்க 6, இங்க 3 வரப்போகுது, இங்க 5 NaCl, இங்க 3 H2O வரப்போகுது. தாக்கத்தை சமப்படுத்தி பாருங்க. நீங்க தாக்கம் சமப்படுத்துறது சரியா பிள்ளையான உங்களுக்கு விளங்கும். சரியா? சரி, அப்ப இது 2 கண்டிஷன்லயும் உள்ள 2 தனிப்பட்ட விளைவுகளையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? சரிதானே? ரைட். இதுலயும் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா தாழ் வெப்பநிலையில இந்த OCl மைனஸ் இந்த அயன் வந்து உறுதியாக காணப்படும். சரியா? உயர் வெப்பநிலையில ClO3 மைனஸ் உறுதியாக காணப்படும். சரியா? எழுதிக்கோங்க அது. அப்ப இது எழுதிட்டு அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. லோ டெம்பரேச்சர்ல ClO மைனஸ் உறுதி. சரியா? உறுதி. அதே மாதிரி உயர் வெப்பநிலையில ClO3 மைனஸ் உறுதின்னு எழுதிக்கும். சரியா? இதே வந்து இது குளோரினுக்கு தானே. இதே வந்து BrO மைனஸ் IO மைனஸ் ஆகிக்கிற நேரம் இந்த BrO மைனஸ் IO மைனஸ் வந்து தாழ் வெப்பநிலையில உறுதியற்றதாக இருக்கும். அதே நேரம் இருவழி விகார தாக்கத்துக்கும் உட்படும். சரியா? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. BrO மைனஸ் IO மைனஸ் தாழ் வெப்பநிலையில் உறுதியற்றதாக காணப்படும். உள்ள விஷயங்கள் இருக்குது, உள்ள தாக்கங்கள் இருக்கு. அடுத்த ஹெடிங் போடுங்க, ஒட்சோ அணையனின் தாக்கங்கள். குளோரினுடைய ஒட்சோ அணையங்களோட தாக்கம் தந்தையினத்தை எழுதவில்லை. சரித்தானே? ரைட். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்ப இதோட தாக்கங்கள் எல்லாம் முடிஞ்சது. அடுத்து நீங்க தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குளோரினை இனம் காண்ற மெத்தட். என்ன பரிசோதனைகள் மூலமாக இனம் காணுது. ஹெடிங் போடுங்க, Cl மைனஸ் இனங்காணல் பரிசோதனை. முக்கியமான ஒரு விஷயம். சரியா? முக்கியமான ஒரு தாக்கங்கள். அதாவது பொதுவாக அடிக்கடி வாரது வந்து ஹெலோஜன்ஸ் தான், எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஹெலோஜன்களை இனம் காண்ற மெத்தட் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். முதலாவது Cl மைனஸை இனம் காண்றது எப்படின்னா Cl மைனஸ்க்கு செறிந்த H, அதாவது K2Cr2O47
K2Cr2O7 வந்து செறிந்த அமில ஊடகத்துல போட்டீங்க அப்படின்னா, அமில ஊடகத்துல போட்டீங்கன்னா செங்கபில நிறமான ஒரு செங்கபில நிறம் வந்து பெறப்படும். செங்கபில நிறம் பெறப்படும். எங்களுக்கு தெரியா Cr2O7 2- என்ன நிறம்? நம்ம சல்பர்ல இதுல சல்பர் இனக்கானலையும் படித்தோம். என்ன நிறம் ஆகிக்க போகுது? ஆரஞ்சா ஆகிக்க போகுது. அப்ப இந்த இடத்துல Cl- Cr2O7 2- அமில ஊடகத்துல சரியா? H2SO4 முன்னிலையில தாக்கமடைகிற நேரம் இது வந்து CrO2Cl2வையும் HSO4- H2O வையும் தரும். முக்கியமான ஒரு தாக்கம். இது வந்து ஒரேஞ்சில இருந்து செங்கபில நிறமாக மாறும். இதை சொல்றது குரோமைல் குளோரைட். இந்த தாக்கம் வந்து முழு யூனிவர்சிட்டியிலேயே நிறைய தாக்கங்கள் செய்ய விடுவாங்க. ஆனால் இந்த தாக்கம் வந்து ஒரு கதை செய்ய விடுவாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல டெமோ வச்சு எல்லாரையும் சுற்றி வச்சு ஒரு டெமோஸ் தான் செய்யறது. நம்மள கூட செய்ய மாட்டாங்க. எனக்கு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு செய்யலாது. வெடிச்சா அவ்வளோதான், ஃபுல்லாகி வெடிச்சிடும். அப்போ இது வந்து சும்மா செய்யலாது சரியா? அப்போ இது முக்கியமான தாக்கம் சரியா? இது வந்து குரோமைல் குளோரைட் எழுதிக்கோங்க, செங்கபில நிறம் சரியா? அப்ப இதுதான் மெயினா Cl- தனிய இனம் காண்றதுக்குரிய முக்கியமான பரிசோதனை இதுன்னு சொல்லலாம். தனித்துவமான பரிசோதனை. இது இப்படி ஒரு விளைவு வருது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ரைட், ஷுவரா அங்கே Cl- தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஹெடிங் போடுங்க, கொமனா ஹேலைட்டுக்களை இனங்காண். இப்போ இதில் கொமனா 3 விஷயங்கள் வரும். Cl, Br, அடுத்து ஐரின் வரும். முதலாவது என்ன அப்படின்னா, அந்த ஏலைட் அயனை வந்து நீர்க்கரைசல் நீர்க்கரைசலை வந்து Cl2CCl4 சேதனப்படையோட குலுக்குற நேரம். எப்படி ஏலைட் அயன் கொண்டு, அதாவது சும்மா ஏலைட் ஏன்னா ஏதோ ஒரு ஏலைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏலைட்டை நீர்க்கரைசலை Cl2CCl சரியா? அப்ப Cl2CCl4 சேதனப்படையோட குலுக்குற நேரம் 3 விதமான விளைவுகள் வரும். முதலாவது Cl- ஆகிக்கிற நேரம், அதுல ஒரு நிறமற்ற சேதனப்படை உருவாகும். உதாரணத்துக்கு ஸ்டோப்பட் பட்டில் தான் வச்சு குலுக்குற நேரம் 2 படை சரியா? இது சேதனப்படை. இப்போ இந்த இடத்துல 2 படைகள் உருவாகும். ஒன்று வந்து எப்படின்னா Cl2CCl4 வைக்க போகுது. அப்போ இந்த எங்கன வந்து நம்ம Cl- நம்ம எடுக்கிற அந்த ஏலைட்டிக்கும் இது நிறமற்றதாக இருந்தால், உருவாக இந்த படை வந்து நிறமற்றதாக இருந்தால் அது வந்து Cl- ஆக இருக்கும். இது இங்க உருவாகிற இந்த படை வந்து செம்மஞ்சள் இல்லாட்டி செங்கபில நிற சேதனப்படை உருவாகினா அங்க போடப்பட்ட அந்த ஏலைட் வந்து Br- ஆக இருக்கும். இது அந்த இடத்துல வந்து ஊதா நிற சேதனப்படை உருவாகினா அங்க போடப்பட்டது I- ஆக இருக்கும் சரியா? முதல்ல அது Cl- ஆக இருந்தா நிறமற்றது உருவாகும், நிறமற்ற சேதனப்படை. Br- ஆக இருந்தா செங்கபில சேதனப்படை உருவாகும். இது I- ஆக இருந்தா ஊதா நிற சேதனப்படை உருவாகும். இதுவும் ஒரு முக்கியமான இது சரியா? ரைட். ரெண்டாவது தாக்கம் இருக்குது என்ன, நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது என்ன, AgNO3 HNO3 AgNO, அதாவது இது எப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன வெள்ளி ஏலைட்டுகளை பத்தி படிக்கிற நேரம் இது படிச்சோம் சரியா? ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க, ஐதான HNO3 AgNO3 சரி, AgNO3 போட்டா சரி, HNO3 AgNO3 தாக்குமடி வச்சா சரி. இந்த இடத்துல AgCl என்ன நிறம்? வெள்ளை நிறம். இதுக்கு ஐதான அமோனியா போட்டா என்ன நடக்கும்? கரையும் சரி, ஐதான அமோனியா போட்டா கரையும். அதே மாதிரி AgBr வந்து இளம் மஞ்சள், அதுக்கு வந்து சரி இந்த HNO3 போட்டா தான் கரையும். AgIக்கு வந்து எது போடாலுமே கரையாது. இது எழுத தேவையில்லை சரியா? எழுத தேவையில்லை. இல்லாட்டி ரெண்டாவது பாயிண்ட் ஐதான HNO3 AgNO3 போட்டு கீழே எழுதிக்கோங்க. ரிஃபர் என்ன ஏலைட், அது வெள்ளி ஏலைட்னு போட்டா சரி. சரி, அடுத்த மூணாவது ஆதாரம் மெயினாக இருக்குது. இதுவும் அடிக்கடி வாரது தான்.
சரியா? ஈ அசிடேட்டு அப்படி இல்லாட்டி ஈய நைட்ரேட்டு போடுற நேரம். சரியா? ஈ அசிடேட் போடுற நேரம் அது PbCl2 ஆக இருந்தால் PbCl2 ஆக இருந்தால் வெள்ளை நிறமாக இருக்கும். இதே PbBr2 ஆக இருந்தால் அதுவும் வெள்ளை நிறமாகத்தான் இருக்கும். PbI2 ஆக இருந்தால் அது மஞ்சள் நிறமாக இருக்கும். சரியா? அப்ப இந்த மூணையும் பாருங்க. இதுல PbCl2 வந்து வெள்ளை நிறம், PbBr2 வெள்ளை நிறம், PbI2 மஞ்சள். அப்ப இது ரெண்டும் வெள்ளை நிறம் சுட்டி இதை எப்படி வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த PbCl2 சூடாக்குற நேரம் இது வந்து கரைஞ்சி குளிர விடுற போற நேரம் ஊசி போன்ற வீழ்படிவுகளை உங்களுக்கு தரும். அப்போ ஊசி போன்ற வீழ்படிவுகளை தந்தால் அது PbCl2. சரியா? அப்படின்ட்டு நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தி கொள்ள இயலும். சரியா? ரைட். அப்போ இவ்வளோ விஷயங்கள் தான் இங்குது அலசன் பற்றிய விஷயங்கள். இதோட மேக்ஸிமம் முடிஞ்சுது எல்லாமே. சரியா? அப்போ அதுக்கப்புறம் நம்ம படிப்போம் வந்து இன்ஷால்லா 18வது கூட்டம் இருக்குது. அடுத்த கிளாஸில் 18வது கூட்டத்தையும் படிச்சுட்டு பெரலாவே SP தொகுப்பு மூலகங்கள்ட கொஞ்சம் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியணும். அப்போ அதையும் இன்ஷால்லா படிப்போம். இதோட முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.